ஆன்பினே உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தர பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 9/7/2025 மற்றொரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் தாமல் இருக்கா தொகுப்போடு அதனைத் தொடர்ந்து இடம்பெற்று தினக்கவி மற்றும் பொருட்சொல் இருக்கின்றது. 10 மணிக்கு குடும்பம் கொலையும், 11 மணிக்கு மரபு கவி கற்போம். அந்த 2 நிகழ்ச்சிக்குள்ளும் நாங்கள் இலக்கிய நேரத்தை இணைத்து செல்லலாம். வணக்கம் தமிழக்கா, வாருங்கள். வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நண்பர்கள் மாண்பு போற்றும் மாதம் ஜூலை மாதத்தில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். உண்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. நான் உற்சாகமாக இருப்பேன், மிக்க நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1883, பொதுக்காலம் 14ஆம் வாரம் என்ற புதன் தினமுமாகும். இன்று திருகவை புனித பவுலின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை பாதுகாக்கும் பரலோக தந்தையை நாம் புகழ்ந்து பாடுவோம். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவதம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் வருமாறு: முதல்வர் ராயப்பர் என்னும் சீமோன், அவர் சகோதரர் பெலவேந்திரர்; செபதேயுவின் மகன் யாகப்பர், அவர் சகோதரர் அருளப்பர்; பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமையார், ஆயக்கார மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாகப்பர்; ததேயு, கனானேய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்து. இப்12 இயேசு அனுப்புகையில் கற்பித்ததாவது: புறவினத்தாருடைய நாட்டுக்கு செல்ல வேண்டாம், சமாரியருடைய ஊரில் நுழைய வேண்டாம், சிதறிப்போன இஸ்ராயேல் குலத்து ஆடுகளிடமே செல்லுங்கள், சென்று விண்ணரசு நெருங்கியுள்ளது என்று அறிவியுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, புறவினத்தாருடைய நாட்டுக்கு செல்ல வேண்டாம், சமாரியருடைய ஊரில் நுழைய வேண்டாம், சிதறிப்போன இஸ்ராயேல் குலத்து ஆடுகளிடமே செல்லுங்கள் என்று
இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிடுகின்றார், உத்தரவு கொடுக்கின்றார், அனுப்பிவிடுகின்றார். இங்கே பிரதானமாக இன்றைய நாளிலே கவனிக்க வேண்டியது, சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், சமாரியாவின் ஊருக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான். ஏன் இந்த சமாரியாவை இயேசு குறிப்பிட்டு சொன்னார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சமாரியர்களும் யூதர்கள் தான், அவர்களும் ஆபிரகாமின் மக்கள் தான், யாக்கோப்பின் வழி வந்தவர்கள் தான். ஆனால் இங்கே ஏன் அவர்களை இயேசு கூட குறிப்பிட்டு சொன்னார் என்று சொன்னால், அந்த சமாரியர் கலப்பு திருமணங்கள் செய்து அவர்கள் ஒரு நெறி தவறியவர்கள், பழக்க வழக்கம் குன்றியவர்கள், யூத நெறியை பின்பற்றுவதில்லை என்று சொல்லி இந்த யூத மக்களாலே ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த சமாரியர்கள். ஆனாலும் இயேசு சமாரியாவுக்கு செல்லுகின்றார், சமாரிய பெண்ணை சந்திக்கின்றார், அவளிடம் குடிக்க தண்ணீர் கேட்கின்றார். இப்படியான வரலாறுகள் எல்லாம் நடந்தது இயேசுவினுடைய வாழ்க்கையிலே. ஆகவே அந்த சமாரிய பெண் இயேசுவுக்கு எத்தனையோ விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தாள். அவளுக்கு தெரிந்த விடயங்கள் 5 விடயங்களை அவள் கூறியிருந்தாள். அதை வேறொரு தடவை நாம் பார்ப்போம், அந்த நற்செய்தி வரும்போது நாம் பார்ப்போம். ஆகவே இன்றைய நாளிலே இன்றைய நற்செய்தியில் தெளிவாக்குகின்றார், இயேசு தவறிப்போன ஆடுகளை தேடிச் செல்வதே இயேசுவின் சீடர்களின் முதல் பணி. இயேசு எப்போதும் பாவிகளின் பக்கம் நின்றவர். சாகும் போது 2 திருடர்கள் நடுவே இறந்தவர். உயிர்த்த பிறகு ஒரு பெரிய பாவிக்கு, மகதலா மரியாவுக்கு முதலில் காட்சி கொடுத்தவர். தங்கள் சகோதரர் யோசேப்பை அவரது சகோதரர்கள் ஈவிரக்கமின்றி கிணற்றுக்குள் தள்ளி பிறகு வியாபாரிகளிடம் அவற்றை விற்றது எல்லோருக்கும் தெரியும் என்று மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் அன்றைய இஸ்ராயேல் மக்களின் வாழ்க்கை முறைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய வேறுபாடு இருப்பதாக தோன்றவில்லை. ஆகவே இன்றும் காணாமல் போன ஆடுகளை, தவறிய மனிதர்களை தேடிச் சென்று அவர்களை மீட்பதே நம்முடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலர்களை இயேசு அனுப்புகின்றார். இயேசு தமது இறையரசு பணியை செய்வதற்காக 12 பேரை சிறப்பாக தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். தமது பணியை ஆற்றுவதற்கு பெரிய பெரிய பணக்காரர்களையோ, மிகுதியாய் படித்து தேர்ந்த ஞானிகளையோ, உடல் பலம் வாய்ந்த பெரிய பலசாலிகளையோ தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அந்த புனிதராயப்பரையும் அவருடைய சகோதரரையும் செபதேயுவின் மக்கள் 2 பேரையும் அதோடு சேர்த்து அந்த பகுதியிலே, கலிலேயா பகுதியிலே வாழ்ந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு இயேசு செல்லுகின்றார். தமது பணியை ஆற்ற தாராள உள்ளமும் ஆழமான விசுவாசமும் அர்ப்பண உணர்வும் உள்ளவர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார். இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறும் ஒவ்வொருவருமே அவரது பணியை ஆற்ற அழைக்கப்படும், அனுப்பப்படும் திருத்தூதர்கள். இந்த திருத்தூதர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த 12 பேரும் மட்டுமென்று நாங்கள் நினைத்து கொள்ளலாமா? இல்லை, நீயும் திருத்தூதன் தான், நானும் திருத்தூதன் தான். ஆகவே அன்பான உறவுகளே, அவருடைய ஊழியத்துக்காகவே அழைக்கப்பட்ட நாங்கள் ஏதோ தெரிந்து தெரியாமல் நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த ஊழியத்தை எடுத்து செல்லுவதற்கு பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அவர்களுடைய வார்த்தைகளை மற்றவருக்கு எடுத்துச் சொல்லும் பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் நீயும் நானும். ஆகவே இயேசுவின் பெயரால் திருப்புழுக்கு போறும் ஒவ்வொருவருமே அவரது பணியை ஆற்ற அழைக்கப்பட்டோம், அனுப்பப்படும் திருத்தூதர்கள். எனவே அந்த 12 பெயர்களோடு நமது பெயரையும் 13வது திருத்தூதர்களாக சேர்த்து நாம் வாசிப்பது எவ்வளவு பொருத்தம், சேர்த்துக் கொள்வது அவ்வளவு கடினம் இருக்காது. அவ்வாறே 13வது திருத்தூதராக இருக்கும் எனக்கும் உனக்கும் அந்த திருத்தூதரிடம் இருந்த அதே திறந்த மன அர்ப்பண உணவு, ஆழமான விசுவாச உறுதி இருக்கின்றமை என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய பணிகள் தன்னோடு முடிந்து விடக்கூடாது, தனக்கு பிறகும் தொடர வேண்டும் என விரும்புகின்றார் இயேசு. எனவே வேறுபட்ட பண்புகளை கொண்ட, மாறுபட்ட பின்னணிகளை கொண்ட 12 நபர்களை தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் அளித்தார் இயேசு. அவர்கள் பணிக்காக வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்ல வேண்டும் என்று இயேசு அறிவுறுத்துகின்றார். அப்படி அனுப்பியும் அவர்களில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள்? அதாவது ஏரோதின் காலத்திலே புனித யாகப்பர் தரம் பெற்றுண்டு கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே தான் இன்றைய பவுல் அடிகளார்
கூறுகின்றது போல கடவுள் இஸ்ராயேல் இனத்தை தன்னுடைய சொந்த இனமாக தேர்ந்தெடுத்து அதன் வழியாக மீட்பை உலகிற்கு கொடுப்பதற்கு திருவுளம் கொண்டார் என்று சொல்லி புனித பவுலடிகளார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். எனவேதான் இயேசுவின் பணியும் முதலில் இஸ்ராயேல் மக்களுக்கு, அதனைத் தொடர்ந்து புற இனத்தை சார்ந்தவர்களுக்கும் இயேசுவின் சூழலுடைய பணியும் அவ்வாறே தொடங்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அதே நேரத்திலே விருப்பம் கொண்டு அனுப்பினார். இந்நச்சிந்தனையில் இணைந்திருக்கும் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் அனைத்து உறவுகளே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து இறை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, நேற்றைய நாளில் பாமுகம் தொலைக்காட்சி தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் நேற்று கூறவில்லை. நான் அவசரமாக போய்விட்டதால் பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் கூறுகின்றேன். இந்த பாமுகம் தொலைக்காட்சியை தன்னுடைய உழைப்பு முழுவதையும் கொடுத்து இந்த பாமுகம் தொலைக்காட்சியை உருவாக்கிய அவர்களுக்கு இறைவனுடைய ஆசி என்றும் துணை இருக்கவும், நோய் நொடியில்லாத வாழ்வு அவருக்கு கிடைக்கவும், அவர் செய்யும் பணியில் அவருக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, அவருடைய குடும்பத்திற்காகவும் இறைவனை வேண்டி, அவருடைய பணி மென்மேலும் சிறக்க எனது ஆழ்ந்த மனதிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நற்செய்தி வாசகமாக எரேமியர் 2ஆம் அதிகாரம் 18வது இறைவசனத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பான உறவுகளே, நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். வீடுகளில், நாங்கள் வாழும் இல்லங்களில் நாம் பலதரப்பட்ட சோதனைகளை நேர்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கணவனாலேயோ மனைவியாலேயோ பிள்ளைகளாலேயோ நாங்கள் எவ்வளவோ சோதனைக்கு உட்பட்டிருக்கின்றோம். கண்ணீரும் கவலையோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இளையோர்கள் நமக்கு ஒரு சவாலாக இருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது, பேணி பாதுகாப்பது, அவர்களுக்கான எதிர்காலத்தை தெரிவு செய்வது என்று நாங்கள் பலதரப்பட்ட சோதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் எங்களுடைய கண்ணீர் தான் எங்களுடைய வேதனையை வெளிக்காட்டுகின்றது. அதேபோல் நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் அயலவர்களிடையே கூடி நாங்கள், எங்கள் சொந்த உறவுகள், எங்கள் நண்பர்களிடையே கூடி நாங்கள் பலதரப்பட்ட சோதனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். இயேசு எப்படி சிலுவை சாவை ஏற்றார்? அவரும் ஒரு சோதனையின் வாயிலாகத்தான் ஏற்றார். அவரும் எவ்வளவோ வேதனைப்பட்டு கடைசியில் தந்தையிடம் உமக்கு விரும்பினால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று. நாங்களும் அப்படித்தான் பல நேரங்களில் நாங்கள் இறைவனிடம் கேட்கின்றோம், இறைவா எனக்கு இந்த சோதனையில் இருந்து எனக்கு விடுதலையை கொடு என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்து போகக்கூடாது. நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும். விவிலியத்தில் கூறுகின்றது, கண்ணீரோடு விதைப்பவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று. அந்த காலம் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் எங்களுடைய
விசுவாசம் தளர்ந்து போகக்கூடாது. நாங்கள் விசுவாசத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். எங்கே ஒரு கதவு திறக்கும் என்று காத்திருக்க வேண்டும். நாங்கள் அல்லும் பகலும் இறைவனை நினைத்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாம் நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு இறைவனை பற்றி கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு சோதனையில் இருந்து விடுதலை கிடைக்கும், துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். எங்கோ ஒருவர் கடவுள் வந்து எங்களுக்கு உதவி செய்வதில்லை, கடவுள் நேராக வந்து எங்களுக்கு பதில் சொல்வதில்லை. எங்கோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்தில் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராயாவுக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தோமர கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் மிக உற்சாகமா இருப்பேன். நன்றி. நீங்கள்? நாங்கள் நிலத்தோட உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுரணங்களையும் விசாரித்தபடி, மற்றும் பாமோது கடல் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் கால வணக்கங்களையும் சுரணங்களும் விசாரித்தபடி, மற்றும் அது அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இயேசுவாசனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு, சகோதரி லண்டனில் நீச்சம்பட்டை வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 556 சொல்லிக்கொண்டு, பழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 40 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனை. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று இயேசுவை வருந்தி கேட்டு கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு பாடும்.
இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பியே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நண்பியே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே இயேசு அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தளம்புகளால் நீ சுகமானாய், தயவினால் நீ மறுபடி பிறந்து விட்டாய். அவர் தளம்புகளால் நீ சுகமானாய், தயவினால் நீ மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால், ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தால், ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகமில்லாமலே நீ ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். நீ ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசப்பாவுக்கு மீண்டும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு தயவு கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் ராஜா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பான ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்தி கொடுப்பதற்காகவும் இயேசப்பாவுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, அனைத்து குடும்பங்களுக்கு தேவையை தந்தீங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அதற்கான நன்றி தகப்பனே. சோத்திரன் சோத்திரன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமத்தை கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் மற்றும் உலக ரீதியுள்ள அனைத்து தெய்வ குழந்தைகளுக்கும் அறிவுடன் சகோதர குழந்தைங்க ஆஸ்பத்திரி வளர்த்து ஜெபிக்கிறேன் ராஜா. அவருடைய நரம்பு மண்டலை தொட்டு சுவப்படுத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே, அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரங்கள் அவரோட கூடவே இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாப்பான தொடர்மைக்கான அனுசோம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே, இவர்களது பெற்றோர்களுக்கு அணு தினமும் என்ற பலத்தையும் சுகத்தையும் நீங்க அணு தினமும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஜெபிக்கிறேன் ராஜா. அனைத்து தேவைகளையும் சந்திக்க ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்கான அனுசோம் தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் நீங்கள் இரட்டத்தனியாக ஆசீர்வதித்து அனுசோம் அழைத்தவன் சொல்லி இயேசப்பாவின் பிரச்சனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்பட்ட நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள்.
இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, திரு பாலன் வேலுப்பிள்ளை அவர்களோடு இசையவிருக்கின்ற திருமதி ஜெயா நடேசன், திருமதி நெவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும், இசைந்து சென்ற அனா அவர்களுக்கும், இதை நெறிப்படுத்துகின்ற தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும், இதிலே இணைந்திருக்கின்ற வாணிமோகன் அவர்களுக்கும், ஏனையோருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொருவரும் தலைமைத்துவம் கொண்டவர்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைத்து இந்த உலகிலே தந்திருக்கின்றான். இந்த வேளையிலே இறைவன் எமக்கு தந்திருக்கின்ற இந்த தலைமைத்துவத்தை பற்றி நாம் பார்க்கும் போது, இயேசுவினுடைய தலைமைத்துவத்தை பார்த்தால், தேடி சோறு நிதம் தின்று சின்னம் சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதராய் நாம் வெறுமனே மாண்டு போக கூடாது, மாறாக அர்ப்பண வாழ்க்கை வாழ வேண்டும். அர்ப்பண வாழ்க்கை வாழ்வதென்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அது இமயத்தின் சிகரத்தை அடைவதை விட மிக கடினமானது. நமது சிறப்பு பேச்சால், எழுத்தால், பணிகளால், பாராட்டுகளால் மட்டுமே அர்ப்பணத்துடன் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் செயல்வழி சாதனைகளை செய்வதன் வழியாக இதனை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அந்த சாதனைகளும் கூட தனக்கானதாய் அமையாமல் சமுதாய மேம்பாட்டிற்கானதாய் அமைய வேண்டும். மானிடத்தை அரித்து தின்றளிக்கும் போர்கள், மோதல்கள், கலவரங்கள், புலம்பெயர்தல்கள், இடம்பெயர்தல்கள், சாதி மத இன கலவரங்கள், சமநிலையற்ற பொருளாதார சீர்கேடுகள், மக்களை ஏய்த்து பிழைக்கும் அரசியல்வாதிகள், கொடிய நோய்கள், வறுமை, பட்டினி, இயற்கை பேரழிவுகள் போன்றவற்றிலிருந்து மக்களை மீட்டெடுக்கும் பணிகளுக்கான உண்மையான தலைமைத்துவமே அனைத்துலக அளவிலே இன்று தேவையானதாக இருக்கிறது. இத்தகைய தலைமைத்துவம் தான் இயேசுவிடம் காணப்பட்டது. முதலாவதாக இந்த முன்னேற்றத்திலே, இந்த தலைமைத்துவத்திலே துடிப்பு, நடப்பு பிரச்சனைகளில் அக்கறை, எதிர்கால தேசம் குறித்த பரந்த சிந்தனை, மக்களை ஒன்றிணைத்து திட்டமிடல், அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை உணர்ந்து செயற்படல் ஆகியவைதான் ஒரு தலைவனுக்குரிய இலக்கணங்களாக வரையறை செய்யப்படுகிறது. திரு கே.ஏ. குணசேகரன் அவர்கள் இதை வரையறை செய்கின்றார். பணத்தை நேசிக்கும் தலைவர்கள் அல்ல, அன்பிலே நீதியை வெளிப்படுத்தும் தலைவர்களே தேவைப்படுகிறார்கள். அதுவும் அன்பிலே விளம்பரத்தை தேடும் தலைவர்கள் அல்ல, அன்பில் மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் தலைவர்களே தேவைப்படுகிறார்கள் என்று கூறுகிறார் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அமெரிக்காவிலே 1963 ஆண்டு லிங்கன் சதுக்கத்திலே எனக்கு ஒரு கனவு உண்டு, ஐ ஹாவ் எ ட்ரீம் என்ற தலைப்பிலே அவர் நிகழ்த்திய பேருரை ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கர்கள் இரத்தத்திலே புதிய வேகத்தையும் நம்பிக்கையையும் பாய்ச்சியது. தனது உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட அந்த ஆபத்தை தானாக தேடிச் சென்று துணிவுடன் மரணத்தை தழுவி கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் இவர் என்பது உலகறிந்த உண்மை. ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு அடிமைகளாக இருந்த அமெரிக்க இனத்தவரின் விடிவெள்ளியாக, நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்தவர் இவர். அந்த உரையிலிருந்து வெளிப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக அடிமை இனத்தை வேரோடு பிடுங்கி எறிய அவர் வீசிய ஏவுகணைகள், உறையும் குளிரில் இரத்தத்தை கொதிக்க வைத்த தீப்பிழம்புகள். ஆனால் அதே வேளையில் அமைதியையும் அகிம்சையையும் மட்டுமே வலியுறுத்தியவை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் வழியிலே சமத்துவ சமுதாயம் படைக்க விரும்பும் யாவரும் அவரை போல வேள்வி தேவியிலே தியாக மரணம் ஏற்க வேண்டும் என்பதையும் இவரது வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இவர் 1968 ஆண்டு ஏப்ரல் 4 டென்னசி மாநிலத்திலே
மெம்பிஸ் நகரிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் காந்தியடிகளின் அகிம்சை வழியிலே போராடியவர். கொல்லப்படுவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 1964 ஆண்டு அக்டோபர் 14 வன்முறை அற்ற வகையிலே நிறவெறிக்கு எதிராக போராடியதற்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே இருக்கும் ஒவ்வொருவரும் பணியாளர்கள், ஒவ்வொருவருடைய பணியும் மதிப்புமிக்கது. இவ்வேளையிலே நேற்றைய தினத்திலே தனது பிறந்த தினத்தை கொண்டாடிய இந்த தளத்தினுடைய பொறுப்பாளர் திரு நடாமோகன் அவர்கள் கூட தன்னுடைய பணியிலே மிக உயர்ந்த நிலையிலே தன்னுடைய பணியை செய்வதனாலே இத்தனை நாட்கள் இந்த தளம் வாழுகிறது. இந்த தளம் வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் கை கொடுக்கின்றார்கள். அவைகளும் அவர்களுடைய பணிகளாக இருக்கின்றன. எனவே இந்த பணிகளை செய்வதன் மூலம் உலகம் வாழ்வதற்காக கொடுக்கின்ற உங்களுடைய அருள் நிகழ்வுகளுக்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே இன்றைய தினத்திலே நாம் வேலைக்கு செல்லுகின்றோம், ஆனால் இது இறைவனுடைய பணி என்பதை புரியாமலேயே செய்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய தினத்திலே வேலைக்கு செல்பவர்கள், பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், ஏங்கி நிற்பவர்கள், என்னுடைய பிறந்த நாளை யாராவது கொண்டாடுவார்களா என ஏங்கி நிற்பவர்கள், வயோதிக சாலையிலே தன்னுடைய குழந்தை தன்னுடைய பிள்ளை இன்றைக்கு என்னை வந்து பார்க்கும் என காலை வேளையிலே எழுந்து முகங்கழுவி மிடுக்காக உடுத்தி வாசலிலே வந்து நின்று காத்து நின்று பிள்ளை வராமல் ஏமாந்து செல்லுகின்றவர்கள், வயோதிக சாலையிலே பணி செய்கின்றவர்கள், உலகிலே பல பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதிலே நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் தாரும். இந்த வேளையிலே இன்றைய இறை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இந்த இறை ஆட்சியில் நிறைந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இதனை நெறிப்படுத்துகின்றவர்களுக்கும் இறை ஆட்சியின் அருள் வேண்டி அருள் நிறைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஆல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளினி சௌமிரர் கல்விராஜன் அவர்களுக்கும், வணக்கம். தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது இதனிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியுமந்து தியானடேசன். இன்றைய நாட்களிலே உலக மக்களுக்காகவும், எங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவர்களுக்காகவும், குடும்பங்களுக்காகவும், நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும், மரணப்படுக்கை இறுதி காலத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், அனைத்து பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்காகவும், திருமண வாழ்வை கொண்டாடுபவர்களுக்காகவும், போரினால் இறந்த அனைவர்களுக்காகவும், விமான தாக்குதல் இறந்த அனைவர்களுக்காகவும், எங்களுடைய நாட்டிலே சமாதானம் ஒற்றுமை நிலவ தலைவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 14ஆம் வாரத்தை 3ஆம் நாள் பொதுநிலைமை 9049 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. பலரும் இயேசுடன் வந்தார்கள். தரிசனம் பெற்றவர்கள், போதனை கேட்டவர்கள், உடல்நலம் மனாறுதலும் பெற்றார்கள். இவர்கள் எல்லோரும் திருத்தூதர்கள் அல்ல. ஆனால் இயேசு தம் சீடர்களில் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஊட்ட நோய்களை குணமாக்கி தம் பணியிலும் அதிகாரத்திலும் அவர்களுக்கு பங்களித்தார். தமது பணிகளை தொடர்ந்தாற்று அவர்கள் அனுப்பி வைத்தார். எனவே திருத்தூதர்கள் இயேசுவின் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு இணைந்து அனுபவம் வர அழைக்கப்பட்டவர்கள்.
இயேசுவின் பணி வாழ்விற்கென அவரது அதிகாரத்தில் பங்கெடுப்பவர்கள், பணிக்காக இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், திருத்தூதர்கள். இயேசுவின் அனுபவம் பெற்று இயேசுக்காக இறையரசு பணிக்கு செல்வோர் இத்தகைய தகுதி பெற்றிருந்தால் மட்டும் அவர்கள் ஆற்றும் பணி இயேசுவின் பணியாக, இறையரசின் பணியாக இருக்க முடியும். பணம், பொன், பொருள் இதற்காக பணி செய்கிறவர்களை ஒரு நூலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இவற்றை நம்பி இறைப்பணியை ஆற்ற வேண்டாம். உணவு பற்றி கவலைப்பட வேண்டாம். நற்செய்தியை மக்கள் புறக்கணித்தால் வேறு இடம் செல்லுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று இயேசு தரும் வழிமுறைகள் நமக்கும் பொருந்தும். நாம் ஆற்றும் நற்செய்தி பணி இறைவனின் அன்பையும் அவர் தரும் நல்வாழ்வையும் பற்றியது. தன்னலமன்றி பிறருக்கு கொடுக்கவும் கொடுப்பதில் மகளவும் வேண்டும். எதிர்பாராத பணிவாழ்வு இருந்தால் நமக்கு மாற்றங்கள் இல்லை. எளியோருக்கு ஆற்றும் பணி இறைவனுக்கும் செய்யும் பணியுடு என்பதை உணர்ந்தால் நமது பணி சிறக்கும். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோமாக. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளமை போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீற்றுளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளுமை போது. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நன்றி, வணக்கம். தோமல கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் ஜானதேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிடித்தவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். சமூக உறவுகள் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனையில் இணைந்தவர்களுக்கும் இனியான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1084 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, புன்முறுவலுடன் உனது பணியை செய், கடவுள் திருவுள்ளப்படி உனது அன்றாட பணிகள் சரியான திசையில் அடியெடுத்து வைக்க அது வழிகாட்டும். சவால் நிறைந்த இந்த உலகிலே நமது வாழ்வை நடத்தி செல்பவர் யார் என்ற கேள்வி நமக்குள்ளாக எழுகின்றது. இன்று மனிதனின் தேவைகள் அதிகமாகிவிட்டன. உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை என்று ஒரு பக்கம், தீவிரவாதம், வன்முறை, அமைதியின்மை, யுத்தம் என்று மக்கள் பயத்தில் அல்லாடிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கொடுமைகள் தீர வேண்டும் என்றால் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும். தேவையில் இருக்கும் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய நல்ல தலைவர்கள் இருக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த தலைவர் மக்களை வழிநடத்துவதற்கு முன்னால் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து தம்மோடு கூட வைத்திருக்க வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விதமான தேடல்களில் ஈடுபடுகின்றோம். மனிதர்களை, பொருட்களை, செல்வங்களை, பதவிகளை, பட்டங்களை என்று ஆயிரம் தேடல்கள். ஆனால் நிரந்தரமான நிலையானவற்றை தேடுகின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. இன்று இயேசு தன்னுடைய பணிகள் தன்னோடு முடிந்துவிடக் கூடாது, தனக்கு பிறகும் இறையாட்சி பணிகள் தொடர வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே வேறுபட்ட பண்புகளை கொண்ட, மாறுபட்ட பின்னணிகளை கொண்ட 12 தம்முடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சகல அதிகாரங்களையும் அளிக்கின்றார். இந்த சீடர்களை நோக்கும் போது இயேசுவின் தேர்வு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாமோ என்று நினைக்க தோன்றுகின்றது. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பளுக்கும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே,
வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரவே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிப்பளிக்கும் மதிப்பே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுகின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே என்று போற்றுதற்குரிய தேவன், குற்றம் தன்னை காணாது குணம் தன்னை காணும் தலைவன் இயேசு தகுதியானவர்களை அழைக்கவில்லை, அழைத்தவர்களை அவர் தகுதி உள்ளவர்களாக்குகின்றார். தம்மை போலவே அவர்களும் தத்தம் வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் இறையாட்சி பணிபுரிய வேண்டுமென்று அறிவுறுத்துகின்றார். பல பணிகளை கொடுத்த அவர் அமைதி பணிக்கு முக்கியத்துவம் தந்து அமைதியின் தூதராய் செல்ல அறிவுறுத்துகின்றார். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். நற்செய்தி பணி நற்செயல் பணியாக வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். இன்று அநீதிகளால் அமைதி இழந்து அல்லலுறும் உலகில் அமைதி வேண்டி செவிப்போம். எங்கள் குடும்பங்களுக்காக செவிப்போம். அன்பான இயேசுவே, அதிகாலை வேளையிலே எங்கள் குடும்பங்களை உமது பராமரிப்பில் ஒப்படைக்கின்றோம். எங்களை கையேற்று உமது ஆசிரை அளிப்பீராக. செல்லும் இடங்களிலெல்லாம் முன்னும் பின்னும் இடமும் வலமும் மேலும் கீழும் கோட்டையும் அரணுமாக இருந்து எல்லோரையும் பாதுகாப்பீராக. பிரயாண மார்க்கங்களில் வான்வழி வீதிகளில் பயணம் செய்யும் எல்லோருக்கும் நீரே துணையாக இருந்து காத்திரணும். மகப்பேறுக்காக காத்திருக்கும் கற்பிணி தாய்மாருக்காக செவிப்போம். அன்பான ஆண்டவரே, அவருடைய சுமைகளை இறக்கி வைத்து அவர்கள் நலமாக அவருடைய பிரசவம் அமைய வேண்டும். அந்த கற்பிணி தாய்மார்கள் பயத்திலிருந்து விடுபட்டு முது கருணையினால் முது தாயின் அன்பினால் அவர்கள் சுகப்பிரசவமாகி நம் மழலைகளை கையிலேந்தும் மதத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திப்போம். மன ஆறுதலின்றி வருத்தங்களினாலும் துன்பங்களினாலும் தனிமையினாலும் வருந்துபவர்களுக்கு இறைவன் நீரே நல்ல ஒரு ஆறுதலாக இருந்தருளும். நோயிட்டவர்களை குணமாக்கியருளும் ஆண்டவரே. வேதனைகளால் காயப்பட்டிருப்பவர்களை மனப்புண்களை ஆற்றியருளும் இறைவா. எல்லோருக்கும் நலமளிக்கும் தேவனே, எல்லோரையும் நலமுடன் காத்து வழிநடத்தி செல்லும். எங்கள் பாமுகத்தின் சிறப்பு குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அவர்கள் எடுத்துச் செல்லும் எல்லா செயல்களும் செயல்பாடுகளும் ஏற்ற முறை அமைந்து அவர்களுக்கு எதிர்காலம் ஏற்றமுள்ள வாழ்வாக அமைய செய்தள்ளும். அவர்களை பாதுகாத்து பராமரித்து காத்து கொண்டு வரும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுத்தருளும். அவர்கள் சோர்ந்து போக வண்ணம் அவர்களை தாங்கி காத்து பிடித்தருளும். திடமான மனதை எல்லோருக்கும் அளித்தருளும். வேதனையினால் அல்லலுறுகின்ற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் பாமுகத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நற்செய்தி பணியை நாங்கள் நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த அருமையான தருணங்களை எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அவர்களையும் இந்த நேரத்தில் கனிவோடு கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீரே கருணையோடு ஏற்று அவர்களுக்கு நிறைவான வரங்களை பொழிந்தருளும். தப்பப்பணி எல்லோரையும் திருப்பாதங்களில் ஒப்புக் கொடுத்த இந்த சுபவேளையில் நாங்கள் நன்றியோடு செபிக்கின்றோம். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நினைக்கின்றோம். எல்லோருக்கும் அமைதியை தருவீராக என்று வேண்டிக்கொண்டு தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதி தெய்வமே இறைவா. உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி அமைதி உயிரை மதித்தார் உண்மையில் நிலைத்தார் அமைதி உறவை பேணிய உரிமைகள் காத்தார் அமைதி அமைதி உயிரை மதித்தார் உண்மையில் நிலைத்தார் அமைதி ஓ
ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்குமாயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்குமாயுதம் களைந்திடுவோம். அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதி அமைதி என்றும் எங்கும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என்னிடைய தெய்வமே, அருள்வாய் அருள்வாய் யாமேங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே வேண்டுதலை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சார்ந்து வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய நண்பாக விடைபெறுகிறேன். தவமேறவர்களை வாணிமுகனையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நியூஸ் பெற்றவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து கிரிஜானி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். வணக்கம். சிந்தனையை தாருங்கள். திருப்பாடல் 36. கடவுளின் கருணை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முயல்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புக்கள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இயற்கையின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். அன்பான தந்தையே, இன்றைய நாளை காண கிடைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இன்று திட்டமிட்டிருக்கிற அனைத்து செயற்பாடுகளும் செவ்வனே நிறைவேறவும், நாம் போகும் போதும் வரும் போதும் உமது இறக்கைகளின் நிழலில் எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களது சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அந்தனி அவர்கள், பாலன் வீரப்பிள்ளை அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், ஜெயானடேசன் அவர்கள், கிரியானி அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்களிடம் தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்தோழ்வோம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதே நேரம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜெயானடேசன் அவர்கள் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இதில் ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், டேவிட் அவர்கள் மற்றும் வேறவர்கள் இருக்கின்றார்கள் தானே. ஆகவே உங்கள் அந்த 2 பேரும் நேற்று பேசிக்கொண்ட விடயங்களை நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். அவர்கள் சரிப்பிழை எது என்று சொல்லிக்கொள்வார்கள் நினைக்கின்றேன். சரி, சந்தேகத்தோடு இருக்கக்கூடாதானே, எங்களுக்கும் அது சந்தேகமாக இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நேரம் ஜேம்ஸ் அல்சன் என்ன, டேவிட் என்ன ஒரு தடவை மியூட் எடுங்க, எடுத்துகிட்டு கேளுங்க என்ன சொல்ல போகிறாரு 2. சரி, நீங்கள் சொன்னதை சொல்லுங்க. அதுக்கு ஜேம்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறார், அவர் சொன்னார் இது அப்படி இல்லை அப்படி என்று. நான் நேற்று ஒரு கவிதை ஒன்று படித்திருந்தேன். அதில் இறைவனின் தோட்டத்தில் அறுவடை செய்யும் அன்பர்கள், ஆன்மீக பணியின் தொண்டர்கள், பலன் எதிர்பாரா பணியாளர்கள் என்று இந்த வரிகள் வந்திருந்தது. அதில் நேற்று ஒரு சந்தேகம் வந்தது. ஆன்மீக அருட்பணியாளர்கள் தொண்டர்கள் அல்லவாம், அவர்கள் பணியாளர்களாம், தொண்டர்கள் இல்லை என்று ஒரு தர்க்கம் ஒன்று வந்தது. அதற்கு நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம். அருப்பணியாளர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு.
தொண்டர் என்று சொல்லி சொன்னால் இப்ப யுஎன்ஓ, யுஎன்ஹெச்ஆர் அப்படி வேற வேற அசோசியேஷன்கள்ல இப்ப காசாவில வந்து சண்டை நடக்குது, அங்க தொண்டர்கள் போய் நின்று பணி செய்கிறார்கள். அருட்பணியாளர்கள் என்றது வேற, அருட்தந்தையர்கள் என்றது அருட்பணியாளர்களும் அருட்தந்தையர்களும் ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்துல இப்ப பிரதர் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தெரியும் கப்புச்சின் சபை, மற்றது கர்மேலிட் சபை அப்படி என்று சொல்லி அந்த சபைகள் இருக்கு. இப்ப அதுக்குள்ளேயும் வந்து அவர்களும் அருட்பணியாளர்கள் என்று சொல்லுவது. ஆனால் அருட்தந்தையர்கள் என்று சொல்லி பிரதானமாக குறிப்பிடுவது குருமாரத்தான். குருமார்களை தான் அருட்பணியாளர்கள் திருத்தந்தையர்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர்களும் ஒரு பணியில இறங்கி ஒரு சமூக பணி செய்யும்போது அவர்கள் தொண்டர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது வர பிரச்சனை. அருட்பணியாளர்கள் அது இப்ப தொண்டர் இப்ப கருத்து வந்து கருத்து வேறுபாடு என்றதை நாங்கள் வடிவா பார்க்கணும். அருட்பணியாளர்களுக்கும் அருட்பணியாளர்கள், அருள் தந்தையர்கள், தொண்டர்கள், இது ரெண்டும் இது அருட்பணியாளர்களும் அருட்தொண்டர்களும் பொதுவாக ஒரு நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தொண்டர்கள் என்று வரும்போது அதை நாங்கள் குருமார்களை ஒண்ணு வந்து செருகிறது, அதுக்கும் தொடர்புபடுத்துறது அது அவ்வளவு அது ஒரு கருத்து அல்ல, ஒரு கருத்து அல்ல. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். தொண்டர்கள் என்று சொல்லி சொன்னால் வாலண்டியர்ஸ், அது சரியும் தொண்டர்கள் என்று சொல்லி சொல்றோம். அது வந்து அருட்பணியாளர்கள். நான் சொல்றது என்னடா, இப்ப தொண்டர்கள் சொல்றது இப்ப ஆன்மீக பணி செய்கிறார்கள் தான். ஆன்மீக திருத்தந்தை செய்யும் போது அவர்களும் சமூகத்துக்குள்ள இறங்கி அவர்களும் ஒன்றோடு உறவாடுகிறார்கள் மக்களோட. அப்ப அவர்கள் தொண்டுதானே செய்கிறார்கள். அது வேற, அது தொண்டு, அது தொண்டு, அது இல்ல இல்ல. அருட்பணியாளர்களுக்கு கீழே இருந்து, அருட்பணியாளர்களுக்கு அருட்தந்தையர்களுக்கு கீழே இருந்து செய்கிறது அது தொண்டர்கள். ஆனால் அருட்பணியாளர்களும் அருட்தந்தையர்களும் தொண்டர்கள் அல்ல. அதை தொண்டு செய்யலாம், அதை தொண்டு செய்யலாம். அருட்பணியாளர்கள், அருள் தொண்டர்கள், அவர்கள் அந்த அருள் தொண்டர்கள் அல்ல. அருட்பணியாளர்கள், அருள் தந்தையர்கள் தொண்டு செய்யலாம். இப்ப அதை எத்தனையோ அசோசியேஷன் நடத்தி நம் பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளை படிப்பிக்கணும், இதனம் அப்படி பண்ணி சொல்லி அதை தொண்டு செய்யலாம். இவர்களுக்கு கீழே இருந்து செயல்படுகிறவர்கள் தொண்டர்கள். ஆனால் அருட்பணியாளர்களும் அருள் தொண்டர், ஏன்னா இந்த திருப்பலி என்றது அது ஒரு பெரிய மாசற்ற இயேசுவிய அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து காணிக்கையாக்கி அதை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மாண்பு மிக்க மகிமை மிக்க ஒரு செயல்லாம் அந்த குறிப்பட்டம் என்றது. ஆகவே அதை நாங்கள் தொண்டர்களோட, சாதாரண தொண்டர்களோடையோ இல்லாட்டி குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையரோடையோ நாங்கள் அதை ஒப்பிடக்கூடாது. அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள், ஆகவே அது வேற, தொண்டர்கள் அது வேற. ஆனால் இதுக்குள்ளையும் இன்னொரு விடயம், ஒரு நடுவும் இதுக்குள்ளையும் திருத்தொண்டர்கள் என்று இருக்கின்றார்கள். இந்த திருத்தொண்டர்கள் என்றதார் நீங்களும் நானும் தான். நீங்களும் அதாவது இறை வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் திருத்தூதர்கள், திருத்தொண்டர்கள், அதுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அதாவது இப்ப நான் காலையில சொன்ன மாதிரி, அதாவது இறைவனாலே அழைக்கப்பட்டு இந்த இதுகளை இப்ப நாங்கள் அப்போஸ்தலர்கள் அவர்களை போல நாங்களும் இந்த உலகத்துல சாதாரணமான வாழ்ந்த மனிதர்கள் தான், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அந்த இறை அழைப்பு, ஆகவே நாங்கள் இறை தொண்டர்களாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை தொண்டர்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் நிறையவே வித்தியாசம் உண்டு. அது ஒரு பெரிய பணி. இது வந்து இறைப்பணி. இன்னொன்று கேட்கிறேன். இப்ப நான் பணிவிடை புரிய அல்ல, உங்களுக்கு பணி செய்யவே நான் வந்தேன் என்று இயேசு வந்து சீடர்களின் பாதங்களை நின்று கழுவினார். அதுல நீங்க என்னத்தை பாக்குறீங்க? அதாவது அவருடைய தாழ்ச்சியை பார்க்கிறோம். அதாவது இந்த நேரத்துல ரெண்டையும் செய்ய வேணும், வார்த்தையையும் அறிவிக்க வேணும், அதே நேரத்துல செயல்முறையும் இதென்ன வேணும். அப்ப அதுல அதுதான் யார் சொல்லுவார் என்று சொல்லி சொன்னால் பவுலடிகளை சொல்ற. அதாவது வந்து புனித ராயப்பர் சொல்றார் தன்னுடைய திருமுகத்துல, அதாவது வந்து செயலற்ற விசுவாசம் பயனற்றது. ஆகவே செயலோடு கூடிய விசுவாசம் இருந்தா தான் அது முழுமை பெறும் அப்படி என்று சொல்லி அந்த அந்த வார்த்தை ஒன்று இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ரெண்டையும் வந்து ஒரே தராசில போடக்கூடாது. அது வேற, இது வேற. அதை நாங்கள் கொஞ்சம் இதன் உள்ளணும். தெரியாது. நேற்றைக்கு வணக்கம் தம்பியின் அந்த வாழ்த்தோட நான் நேரத்தோடைய சொல்லி விட்டுட்டு எனக்கு நேற்றைக்கு அலுவல் இருந்தது, நான் போக வேண்டி இருந்தது. மற்றது பூசையும் தொடங்கி விட்டது, கண் அலுவல் இருந்தது. அதனால நேரத்தோட எனக்கு மசாஜ் இருந்தது இது. ஆகவே நான் உடனடியாக புறப்பட்டு அவசரமாக புறப்பட்டு நான் சென்று விட்டேன்.
மற்றது வேற இதுகள் ஒன்றும் நான் நிற்கலை. இதுகள் நடந்ததுக்கு இந்த விவாதத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே தொண்டு வேறை, அருட்பணி, அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள் வேற. ஓகே, அது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கலாம். ஆனால் தொண்டர்கள் வேற, திருத்தொண்டர்கள் வேற. அது வேற பணி, இது வேற பணி. ஆனால் இந்த திருத்தொண்டர்களும் தொண்டர்களுக்கு புனிதமான பணிதான் திருத்தொண்டர்களாக தொண்டு செய்வது சிஸ்டர். இப்ப அதாவது இல்ல, அதாவது எனக்கு விளங்குது, நீங்க சொல்றது விளங்கு, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பணி செய்வதற்குள்ள தொண்டுகளும் வருந்தானே. நிச்சயமா எல்லாரும் தானே பணியாளர் தான் தொண்டு செய்கிறார்கள். அது அருட்பணியாளருக்கும் பணியாளருக்கும் வித்தியாசம். அது உண்மை. சரிதான், சரி ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு உண்மையா அதிசயமா இருந்தது, நேமிஸ் பிலிப்புக்கு வித்தியாசம் தெரியாம போயிட்டது. இவ்வளவு வித்தியாசம் தெரிய வேண்டிய வித்தியாசம் பணியாளர்கள் தொண்டு செய்கிறார்கள் தானே. அருட்பணியாளர்கள் நீரும் செய்கிறீர், பணி செய்கிறீர், நீரும் செய்கிறீர், இறைவனுக்காக நீரும் பணி செய்கிறீர். இல்ல, அவர் அந்த கவிதையை தான், அந்த கவிதையை திரும்ப சொல்லுங்க ஒரு தடவை. நீங்க பார்த்த கவிதையை சொல்லுங்க ஒரு தடவை. அது என்ன, இது வந்த தினக்கவியில இருந்தா வந்த சிந்தனைக்குள்ள. இறைவனின் தோட்டத்தில் அறுவடை செய்யும் அன்பர்கள், ஆன்மீக பணியின் தொண்டர்கள், பலன் எதிர்பாரா பணியாளர்கள் என்றுதான் நான் அந்த கவிதையில வாசிச்சிருந்தேன். முழுதையும் வாசிங்க. முழுதையுமா? தரணியில் இறைவுகள் பாட தங்களையே அர்ப்பணித்தவர், தந்தையென அழைக்க தகுதி பெற்றோர். தந்தை இல்லையே அவர், அது அருட்தந்தை. தந்தை அர்ப்பணித்தவர்கள் தந்தையென அழைக்க, தந்தையென அருட்தந்தை கவிதைக்காகத்தானே நான் சொல்லி, நீங்க குருத்துவத்தை பற்றி தானே சொல்றீங்க. தரணியில் இறைவுகள் பாட தங்களையே அர்ப்பணித்தவர், தந்தையென அழைக்க தகுதி பெற்றோர், உலக இன்பங்களை துச்சமென உதவி உண்மையை அடையாளமாக்கி வருகின்ற வள்ளல்கள். அதுல ஒன்றை சேர்த்திருக்க வேணும், அருட்தந்தையர்கள் என்று சொல்லி நீங்க சேர்த்திருக்கணும். அது கருத்து சரியாக இருக்கும். ஆனா இது தந்தையர்கள் என்று சொல்லி சொன்னால் சும்மா சாதாரணமாக ஒரு பெற்றோரை பற்றி தந்தை தாய் என்று சொல்லி அதை நாங்கள் சேர்த்துட்டு அவர்களை அருட்பணியாளர்கள் என்று சொல்ல முடியாது. என்ன விடயம் என்று சொன்னா, கத்தோலிக்க திருச்சபையினுடைய உள்ள நிலையில அருட்தந்தையர்கள்ங்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவர்கள், அதாவது நற்கருணையை அவர்கள் உருவாக்குறதுக்குரிய அனுமதி பெற்றவர்கள், அவர்கள் தான் அருட்தந்தையர்கள். திருத்தொண்டர்கள் என்றது இருக்கிறது அவர்கள் அருட்பணியாளர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு நற்கருணை, அதாவது திருப்பலி வைப்பதற்குரிய அனுமதி இல்லை. அதாவது தோலகட்டியில உள்ள குருக்கள் இருக்கிறார்கள், சில அருட்பணியாளர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது பணியாளர்கள் அல்லது தொண்டர்கள். இந்த தளத்திலே எத்தனையோ தொண்டர்கள் பணி செய்கிறீர்கள், எத்தனையோ பணியாளர்கள் பணி செய்கிறீர்கள். இத்தனையும் இறைவன் தந்த கொடை. இந்த கொடையைத்தான் நீங்க பணியாற்றுகின்றீர்களே ஒழிய, கத்தோலிக்க திருச்சபையிலே அருட்பணியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் நற்கருணை உருவாக்க அனுமதி பெற்றவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். திருமணம் ஆகாதவர்கள் அது வேற. ஆனா இந்த இயேசுவினுடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அதை பரிசுத்தமாக்கி அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அதை ஒரு அருட்பலியாக தர்றதுக்கு தகுதியுடையவர்களான் இந்த அருட்தந்தையர்களும் அருட்பணியாளர்கள். அருட்பணியாளர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த பிரதர் மேரே குறிப்பிடுகிறது கூடுதலாக. அருட்பணியாளர்கள் பிரதர் மேர் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், கப்புச்சின் சபை, மற்றது டொமினிக்கன் சபை அப்படின்னு சொல்லி, பிரதர் பிரான்சிஸ்கன் சபை அப்படி என்று சொல்லி இருக்கணும் தானே. அதிலேயும் குறிப்பட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இப்போது தற்சமயம். எங்களுக்கு ஒரு பேர்வாசிங்க இருக்குது சன்சிசில் என்று சொல்லி, அந்த பேர்வாசிங்க 8 பிரதர் மாதிரி இருக்கணும், 8 பேரும் குறிப்பட்டம் பெற்றவர்கள். அப்ப அந்த குறிப்பட்டம் பெறுறதுக்கும் அவை என்ன செய்யணும், அதாவது அவர் பிரதர் பட்டம் பெற்றிருந்தாலும் தியாகோன் பட்டம் பெற்று அவர்கள் தியாகோன் பட்டம் பெற்றுத்தான் அந்த இதுக்கு வருகிறார்கள். திரும்ப மறுபடியும் அவர்கள் குறிப்பட்டம், அந்த தியாகோன் பட்டம் பெற்றவர்கள் குருவாக வருவதற்கு தகுதி உடையவர்கள். இப்ப சாதாரணமாக இப்ப ஒரு வாலண்டியர்ஸ், இப்ப ஒரு தொண்டராக ஒரு ஆள் கோயில இருந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ கூட இங்க பிரான்ஸ்ல நடந்தது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கோயில்ல வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அவர் சாதாரணமாக கோயில்ல போய் நின்று இந்த பாத்திரங்கள் எடுக்கிறது இதன்றது கோயில் அலுவல்கள் பார்க்கறது. நாளடைவில் அவர் ஒரு தியாகோன் பட்டம் பெற்று ஒரு இதாகிட்டார் அவர். அப்ப அப்படி அந்த இது அப்ப இன்றைய கோயில்ல
தியாக் தியாக்ன்னு சொல்லி சொல்லுவோம் தானே, இந்த குருமாருக்கு உதவி செய்யணும் பட்டி குறுக்கு பட்டி போட்டு, ஆமாம் குருப்பட்டம் அதை இது போட்டு குறுக்கு பட்டி போட்டு அவரு தியாக் மேல வந்து இப்ப சேவை செய்து கொண்டு இருக்கு. நம்ம எத்தனையோ பேர் எங்களுடைய தமிழாக்கள் கூட. ஆகவே வந்து நாங்கள் அதை சரியா இதுல ஒரு பெரிய விடயம் இல்லை. ஆனால் அந்த இந்த பணிகளை வந்து அந்த இழிவுபடுத்தி பார்க்கிறத அதை எங்களுடைய கவிதைக்காக எழுதுனதே பிள்ளை வந்திருக்கும். இல்ல 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 அதுல இதுல இல்ல அதுல வந்து உங்களுக்கு தெரிய வேணும். அது சரி, அவ அதுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே ஒரு ஊழியக்காரியத்தான் இருக்கிறா. ஆனா இருந்தாலும் அந்த எதுகை மோனைக்குள்ள வந்து அந்த பிரச்சனை தான் கலந்து வரும்போது அன்பர்கள் தொண்டர்கள் பணியாளர்கள் வரும்போது அதை அதை நினைச்சிட்டு அந்த ஒரு சொல்ல நான் பாவிக்காம இருந்தா சரியா. நன்றி சிந்தனை. ஒரு மணித்தியாலம் நன்றி வணக்கம். சந்தகத்தை அதாவது நேரதராக இல்லாமல் இந்த சந்தகத்தை முடித்து வைத்ததற்கு மிக மிக நன்றி தங்கை அவர்களுக்கு. நன்றி நன்றி. நேற்றே சொல்லியிருந்தோம். நான் அந்த கவிதை என்று வரும்போது அது கற்பனைகளோட எதிரிகள் மோனைகள் அப்படி வருந்தானே இந்த சொல்லையை நான் புதிய இந்தியாக்க சுட்டி காட்டின போது நான் அதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி தான் இருந்தேன். இப்ப சொல்லும் போது நான் எனக்கு இல்ல உண்மையா எனக்கு நீர் இவ்வளவு சமயத்துக்குள்ள மன்னராக்கள்கிட்ட சமயத்துல முன்னக்கு நிக்கிறவர்கள் நான் யோசிச்சு பார்த்தேன். இந்தியாக்க சொன்னப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப இயேசுநாதர் பணி செய்யறதுக்கு நான் பணியாற்றத்தான் வந்தேன், உங்களுக்கு தொண்டு செய்யத்தான் வந்தேன்னு சொல்லி அவர் கீழே பணிஞ்சு அந்த பாதங்களை கழுவுனதை நான் அதில் நினைச்சேன். அது ரெண்டும் பணியும் தொண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒன்றுதான் கருத்து. ஆனா அவருடைய இது வேற கருத்து இது என்ன பார்வை வேற என்ன. நன்றி. நாரதர் இல்லையா நான் சமாதான புறாவாக வந்திருக்கிறேன். நாரதர் நன்மையில முடிகிறது, அது நினைவு தீமையில முடிகிறது. ஆனா நான் சமாதான புறாவா தான் இப்பொழுது வந்து. காரணம் என்னென்றால் அது நேற்று கொஞ்ச நேரம் அது 2 பேரும் பேசிய பொழுது எங்களுக்கும் அது ஒரு சந்தேகத்தை தந்தது. ஆகவே இன்று நீங்கள் நிற்கும் பொழுது செய்வது நல்லது தானே. அதை ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமைகள் பல இருக்கும். அதை தீர்த்து கொண்டா இல்ல 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 இதுல ஒரு இதுல அறிஞ்சொல்ற